நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அழகான மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எனது சக திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்ன பேசுறது, ஒரு நல்ல படம் ஓடிட்டு இருக்கேன், இவர் பேசிட்டு இருக்க நடுவில் ஒரு நல்ல ட்ரெய்லரு, மிரட்டலான ட்ரெய்லரு, இந்த காலத்துக்கு ஏற்ற சத்தத்தோடு அழகா பின்னணி கோர்வை இருந்தது. இந்த காலத்து சத்தம், அதுக்கு இந்த சத்தம் கேட்கலன்னா இவனுக்கு மியூசிக் தெரியலன்றவாங்க. கரெக்டா கரெக்டா ஸோ இசையமைப்பாளர் பரணி அவர்கள் வரும்போதே நான் பார்த்தேன். ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது அவருடைய பேட்டியை கேட்டுகிட்டே போனேன். அவருடைய பாட்டெல்லாம் எப்படி எப்படி கம்போஸ் பண்ணார். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப நிறைவான பாடல்களை கொடுத்தார். உண்மையில் ஒரு நல்ல மெலடி கிரியேட்டர். உண்மையிலுமே துளி துளியாய் முதல் படம் நினைக்கிறாரு, உங்களுக்கு முதல் படமா தெரியல இருக்கு. அது மிகப்பெரிய பார்வை ஒன்றை போதுமே. அந்த படத்தில் எல்லா பாட்டுமே கிட்டுங்க. யாரா இந்த மியூசிக் டைரக்டர் அளவுக்கு தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இசையமைப்பாளர். ரொம்ப எளிமை, ரொம்ப சாஃப்ட்டு. அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப திறமைசாலி. அவருக்குன்னு ஒரு இறைவன் சில திரைப்படங்களை இன்னைக்கும் மக்கள் நெஞ்சில் நிற்கிற அளவுக்கு அவருடைய இசை. நீ தொடர்ந்து ஒரு படம் பண்ணணும். இந்த படத்தை பற்றி கூட அந்த பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. அதான் இந்த படத்தை நடுநாடுன்னு ஒன்றையே நான் ஓகே அப்படின்னு இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் கூட. பார்த்தீங்களா, தயாரிப்பாளர் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு டைரக்டரா சந்தோஷ் சேகர். அதனால் ஒரு கலைஞர் அப்படித்தான், கல்லங்கப்படம் இல்லாமல் அது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், அது ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக அதை சொல்லிகிட்டு இருந்தார். அதே படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்ததில்லை. அதுவும் அவர் 2 நாள் முன்னாடி நான் பேட்டியை கேட்டுட்டு 3ஆவது நாள் அவர் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறப்பாக இருந்தது. பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக நம்ம அந்த கிராமிய பாடிகளை அழகாக இருந்தது. குறிப்பாக சுட்டுமா, யார் பாடலாசிரியர்னு சொன்னீங்க? பயங்கரமான அழகு. பச்சை முந்திரியா எப்படி எழுதுன, எனக்கு அதை அப்பயே நின்றுடுச்சு. மற்ற எந்த வரியுமே நிற்கல. என்ன முந்திரி, அந்த ஒரு பாட்டுக்காகவே படம் ஓடும். கவலையே படாது. யாரோ பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு எங்கே அன்பு அவர் போயிட்டாரா, அன்பு செழியன் போயிட்டாரா. அவர் சொன்னார், இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு உண்டான சரக்கு இருந்தார், முதியவர்களுக்கு இந்த சரக்கு பிடிக்கும், இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை. நம்மளுக்கே பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன். அப்பா பார்த்தாரா இந்த பாட்டு தனியா இன்னொரு தடவை போட்டு காட்டுங்க. அப்பதான் அவருக்கு உங்களை பத்தி தெரியும். என் பையன் எப்படியெல்லாம் பாட்டு எழுதுவான். நான் எஜமான் இல்லாத மாதிரிதான் ஒரு பாட்டு எழுதுறேன். எனக்கு கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனே மாதிரி இந்த எஜமான் கதாபாத்திரத்தை கொஞ்சம் செக்ஸியா செடியூஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டுன்னு இந்த உறக்க கத்துக்குது கோழி. அந்த பாட்டு எழுதும்போது எனக்கு வார்த்தைகள் கொஞ்சம் வர்றதுக்கு மறுத்தது. நம்ம பட் எழுதிட்டேன். கொஞ்சம் விரசமும் இருக்கும் அதில். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, போட்டிருக்கேன். இப்போ அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்தில் நான் எப்பவுமே என் படத்தில் ஒரு பாட்டு வாலி சாருக்கு கொடுப்பேன். அதில் எஜமான் படத்தில் ஒரு பாட்டு மட்டும் வாலி சாருக்கு கொடுப்பேன் எப்பவுமே. எல்லா படத்துலையும் நான் வெளியூரில் இருக்கும்போது அந்த பாட்டை வாலி அண்ணங்கிட்ட ஃபோனில் பேசி சொல்லிடுவேன். அப்படி அவர் ராக்குமுத்து ராக்குன்ற பாட்டு தான் அவர் எழுதினார். ஆனால் இந்த பாட்டு வந்த உன்னைய, உறக்கத்துது கோழி வந்த உன்னைய, அந்த பாட்டு தான் அவர் எழுதினாருன்னு போட்டு விட்டாங்க.
அது கூட நம்மளை அந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு அக்செப்ட் பண்ணலை. பட் தம்பி பின்னிருக்கீங்க. அது மற்ற வரிகள் எல்லாம் ஆழமா நான் வந்து யோசனை பண்ண முடியல, அதுக்குள்ள விஷுவல் நம்மளை வந்து மயக்கிடுச்சு. அதனால அது தனியா பார்ப்போம். மிக நேர்த்தியா எழுதியிருந்தீங்க பாடல். அவர் சொன்னார், உங்க கவிதை உங்க பாடல் வரிகளுக்கு ஏற்ப அவர் வந்து இசையமைச்சிருக்காரு. அது ரொம்ப சிரமமான விஷயம். அது நீங்க எந்த சந்தத்தை எழுதியிருக்கீங்களோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற சொல்லியிருப்பாரு. ரத்தகரத்தில் நிற்காது சில டைம்ல. ஸோ இதெல்லாம் ஒரு புதிய விஷயம்தான். நீங்க புதியவர்களுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். படத்தில் வந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா கதாபாத்திரங்கள் வந்து தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக யாரையோ பார்த்த மாதிரி இருக்கு, யாருன்னு தெரியல. உங்களை முருகா அசோக் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் சாயல். கரெக்டா? முருகா, ஆமா முருகா அசோக் மாதிரி. அசோக் தம்பியோ அசோக் டபுள் ஆக்ஷனோன்ற மாதிரி ஒரு 2 பேரும் நடிக்கலாம். அந்த மாதிரி டபுள் ஆக்டிங் சினிமா பண்ணலாம். கரெக்டா? அப்புறம் ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஆங்கிலத்தில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தமிழுக்கு வந்து கடைசியில திரும்பியும் ஆங்கிலத்தில் முடிச்ச. நான் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு கேட்டேன். அந்த கடைசி வரல அந்த ஸ்கூல் பேரே அது மறந்துடுச்சு. நான் வெளியே உட்கார்ந்து இருக்கும்போது கேட்டேன், அப்ப எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னவா கூடவா தெரியல, நீ இவ்வளவு அழகா பேசுறியே, இப்பவா சொல்லலாம்ல? இன்னும் சொல்ல மாட்டேங்குது பாருங்க. சிக்கல. பரவாயில்லை, நீ படிச்ச ஸ்கூலும் மனசுலயே வச்சுக்கோ. ஆனா படத்துல நல்லா நடிச்சிருக்கேன். அந்த லுக்கு இதெல்லாம் நீங்க இன்னும் தவறுலாம் சொல்லிதான் கொடுத்துருக்காங்களா? நான் சொல்லாமே உனக்கு எல்லாமே பேச தெரியுதுல்ல, எவ்வளவு அழகா நல்லா நடிச்சிருக்கீங்க. நல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஹீரோவுக்கு அந்த தம்பி இன்னொரு ஹீரோ ஒரு சிறப்பா அழகா பேசுனீங்க தம்பி நீங்க. அப்புறம் எங்க எடிட்டர், நம்ம எடிட்டர் எங்கதான் நீ ஆளை காணோம். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தான். எடிட்டிங் இஸ் நம்பர் 1 இந்த படத்துல. எடிட்டிங் வந்து அவ்வளவு அழகா நேர்த்தியான கட்டிங். அந்த கத்தியை முதல்ல அது ஒரு பையன் பின்னாடி வைக்கிறது வச்சுட்டு கடைசி ஷாட்ல அந்த கத்தியில பின்னாடி குத்துறான் பாரு. இதுல முதுகுல குத்துறவனுங்க பத்தியான கதை போடுது. அவரு சொன்னாரு, பாஸ்கர் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமா நம்மளுக்கு தெரியும். நான் டிஎஃப்டின்னு தெரியும். ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து படம் எடுக்க சொல்லி கேட்டதில்லை. எவ்வளவு பொய்யே சொல்றாங்க. பொதுவாகவே மக்கள் தொலைக்காட்சிங்கிறது ஒரு நேர்மையான தமிழ் தொலைக்காட்சின்னு பேரு. அதுல இப்படி அபத்தமா பொய்ய சொல்லி நானும் அரவிந்தராஜ் இருக்கிறோம். 22 வருஷமா நம்மளுக்கு தெரியும். டிஎஃப்டிகளெல்லாம் கொடுத்தாங்களா 100 படம் எடுக்கிறதுக்கு ஆளுக்கு 1 கோடி. எங்கய்யா கொடுத்தீங்க? இப்படி எல்லாம் பொய் சொல்லலாமா? தப்பு. நீங்க தங்கர் பச்சான் ஒருத்தனை தவிர யாரையுமே டைரக்டா ஏத்துக்கலன்றதுதான் உண்மை. நீங்க எல்லாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவீங்க சார். அடுத்த உண்மையா தானே? உங்களது ஜாதி கட்சி ஆச்சு. கரெக்டா? கை தட்டுங்க. இங்க வந்து தப்பா போய் டிஎஃப்டி குறை சொல்றீங்க. டிஎஃப்டின்றது என்ன சார்? திரைப்பட கல்லூரியில திரைப்படம் எடுப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் படிச்சவங்க திரைப்படம் எடுக்கதான் தெரியும். திருட்டுத்தனம் முன்னெல்லாம் தெரியாது. இல்ல தெளிவா என்னை புண்படுத்துவது போல இருந்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் தமிழில் நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் கேட்டு கைத்தட்ட வேண்டும். நாங்கள் பேசும்போது நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது? மக்கள் தொலைக்காட்சி ஸ்டைலியே பேசுறேன். இல்லை, எனக்கு பார்த்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அவரு. நான் அவருடைய வாய்ஸும் அவருடைய பேச்சு திறனும் நம்ம ரொம்ப he knows me and I know him. அதுக்காக தான் அந்த உரிமையோடு தான் பேசுறேன். நீங்க இப்போ கூட ஒரு 10 கோடி கொடுங்க, நானும் அரவிந்தராஜும் வந்து உங்களுக்கு எவ்வளவு சின்சியரா படம் எடுத்து தர்றோம்னு பாருங்க. ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. சரியா? ஏதோ எலெக்ஷன்ல 40 லட்சம் கணக்கு காட்டிட்டு கணக்கு காட்டாம ஏதோ போச்சுன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அந்த போன மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு ஆட்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து இது தவறுன்னு ஒன்னா சேர்ந்து மீட்டிங் போறதுக்கு பலமுறை வலியுறுத்தின யாரும் இல்லை. ஒரு பேப்பர் ஒரு யூனியன்ல ஆரம்பிச்சோன்னா ஒரு லெட்டர் பேட்ல மட்டும் வந்தது.
அதை வலியுறுத்தி ஒரு ஸ்டேஜில் பேசணும். அந்த விஷயம் 2 லட்சம் பேர் ஒரே ஒரு செகண்ட்ல பார்த்தாங்க. நாளை ஜனநாயகம், கோடி கோடியான மக்கள் அதை பார்க்க போறாங்க. அப்படிப்பட்ட படங்களும் இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க. சிறு படத்தையும் கொண்டாடுவதற்கு நம்ம தான் வழியை விடணும். காரணம், இங்க ஒரு செக்டார் தடுத்துட்டே இருக்காங்க. தியேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எப்படி ஷூட்டிங் ஆரம்பிச்சா தடுக்கிறாங்களோ, கொண்டு வரும்போது தடுக்கிறாங்களோ, ரிலீஸுக்கு தடுக்கிறாங்களோ, வியாபாரம் செய்யும் போதுக்கு தடுக்கிறாங்களோ, அதை எல்லாம் ஒரு குடையின் கீழாக சர்வேர் தட்டினா அந்த படத்துக்கு எல்லாமே பிசினஸ் ஓப்பன் ஆகும். யார் கண்ட்ரோலையும் சினிமா இருக்கக்கூடாது, எந்த சங்க கண்ட்ரோலையும் சினிமா இருக்கக்கூடாது. ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்க வந்தா அவங்க ஃப்ரீயா பிசினஸ் பண்ணும். அப்படி ஒரு சிண்டிகேட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக விரைவில் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து எல்லா புதியவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 100 பேர் சந்திச்சு அவருக்கு கோரிக்கை வச்சு, சினிமாவுக்கு நடுநாடு இவர் எடுத்தாரா, இவர் படத்தை விற்கிறதுக்கு, இந்த படத்தை வாங்கறதுக்கு, நேரடியா தேடி வர்றதுக்கு ஒரு நெட்டு தட்டினா அது ஓப்பன் ஆகும். அப்படி ஒரு நாலேஜ் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த சினிமா பெரிய இடத்துக்கு தமிழ் சினிமா போக வேண்டும் என்று இந்த சிறுபட தயாரிப்பாளர்கள் எப்படி படையெடுக்க வராங்களோ, இன்னும் நிறைய பேர் ஃப்ரீயா வரணும்னா இதெல்லாம் இருந்தாதான் சரி பண்ண முடியும். இந்த படம், இதுல ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சந்தோஷ் சேகரன் நல்ல கடினமான ஒரு முயற்சி எடுத்து இந்த படத்தை அவர் செயல்படுத்தி இருக்காரு. நிச்சயமா முயற்சி என்னைக்குமே வெற்றி பெறும். அதே மாதிரி அன்பு நண்பர் திரு சம்பத்ராம் ஒரு படத்துலயும் வித்தியாசமாவே தெரிவாரு. எப்படின்னா தான் இப்ப கேட்ட அந்த தாடி உங்களுக்கு கண்டினியூட்டியான்னு, அடுத்த படத்துல பார்த்தா இந்த தாடியே வேற மாதிரி ஒரு ஷேப்ல காட்டுவாரு. அந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகர், நடிப்புக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆமா, நல்ல ஒரு கலைஞர். அவருக்கு இந்த படத்துல இப்படி ஒரு சிறப்பான வேடம் கிடைத்திருப்பதற்கு பாராட்டுகள். உங்களுடைய வளர்ச்சி மென்மேலும் வளர வேண்டும். விழாவின் நாயகன் பரணி சார் சொல்லவே வேண்டாம். எளிமையானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப இனிமையானவர். அற்புதமான மெலடிஸ். மறுபடியும் நம்மளை உங்க பீரியடுக்கு, அதாவது எங்க பீரியடுக்கு, நம்ம பீரியடுக்கு அழைச்சிட்டு போயிட்டீங்க. நான் என்னென்னமோ பேசணும்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். நீங்க இந்த தயாரிப்பாளர் இயக்குநர்களுக்கிடையே ஏதோ ஒரு பெரிய கருத்து மோதல்கள், ஏதோ ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. ஒரு இயக்குனர் தான் ஒரு தயாரிப்பாளரையே வாழ விடாம செஞ்சிடறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு வந்துடுச்சு. அதனால அதற்கு சின்ன விளக்கம் நான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நேரமா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அடுத்த டாபிக்கு போறேன், அதனால இது முன்னாடி சொல்லிட்டேன். உங்க படம் நிச்சயமா வெற்றி பெறும் சார். நல்ல நேரத்துல கரெக்டா திரைக்கு கொண்டுட்டு வாங்க. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது. நிச்சயமா படம் வெற்றி பெறும். திரு பாஸ்கர் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, அது உண்மையிலே ஏறக்குறைய நம்ம கோபிக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு, எனக்கும் தண்ணி வந்துடுச்சு. ஏன்னா நாங்க எவ்வளவு போராடி இந்த டிஎஃப்டிங்கிறதுக்கு அங்கீகாரம் வாங்கறதுக்காக பாடுபட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். 85களில் என்னுடைய முதல் படம் ஊமை விழிகள் 1986 ரிலீஸ் ஆனது. எனக்கு கண்ணில் உண்மையிலே தண்ணி வருது. 85ல போய் ஒரு இடத்துல நாய் மாதிரி நின்னோம். எத்தனை நடிகர் எங்களை தள்ளி இருப்பார்கள். எல்லாமே நீங்க அப்ப பல பேட்டிகள்ல படிச்சிருக்கலாம். யாருமே அதுக்கு அங்கீகாரமே கொடுக்கல. நீங்க என்ன சினிமாவுக்கு என்ன படிச்சுட்டு வரீங்கன்னு யாருக்குமே கிடைக்கல. அவ்வளவு போராடி அதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி வந்த பிறகு டிஎஃப்டில இருந்து 100 பேரை கூப்பிட்டு ஒருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் கொடுத்தோம்னா டிஎஃப்டில இருந்து கூப்பிட்டு இருக்கணும். முதல்ல என்னதான் கூப்பிட்டு இருக்கணும் அவங்க. ஏன்னா டிஎஃப்டிக்கு இன்னைக்கு பேர்லயே சொல்ல போல பண்ணீங்கன்னா நீங்க தான் டிஎஃப்டிக்கு ஓப்பனிங்னு வாங்க. ஊமை வெளியில் தான் ஓப்பனிங். என்னதான் கூப்பிட்டு இருக்கணும், ஆனா கூப்பிடலையே. அப்ப இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்குது. டிஎஃப்டினால் மட்டும் ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படல. இவங்க கொடுத்திருந்தாங்கன்னா வள்ளுவர் அற்புதமா ஒரு குரல் எழுதியிருக்காரு. இதனால் இவன் செய்யும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஏன் நீங்க கதையை கேட்காம 100 பேர் கொடுத்தீங்களா? எப்படி நடந்தது அது? திருமலை எனக்கு ரொம்ப நல்ல நண்பர்.
ஒரு படத்தின் வெற்றி தோல்வி என்பது முழுக்க முழுக்க இயக்குனரின் கையில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் மட்டுமல்ல, அதில் உண்மையும் இல்லை. ஒரு இயக்குனர் மட்டும் எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இயக்குனர் இல்லை, இயக்குனர் இல்லை, சினிமாவே இல்லை. தயாரிப்பாளர் இல்லைன்னா இந்த சினிமாங்கிறதே இல்லை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தயாரிப்பாளர் போடுற சாப்பாட்டுல மட்டும்தான் இன்னைக்கு நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், வளர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா சினிமாவை தவிர வேற தொழில் தெரியாது. சினிமாவை மட்டும்தான் சாப்பிடுறோம், சினிமாவனாலதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை ஒரு ஊண்டிங்கா டிஎஃப்டி தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது அது மனசு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிஎஃப்டி எத்தனை ஹிட் கொடுத்துருக்கோம், யாரும் ஹிட் கொடுக்கலையா? உதயகுமார் அவர்களோட சின்ன கவுண்டர் எடுத்துக்கோங்க, ஹிட் இல்லையா? எத்தனையோ பேர் பண்ணிருக்கோம், எத்தனையோ படங்கள். இன்னைக்கு நான் இந்த மேடையில சொல்லாம சொல்றேன். ஆவானந்த் சார் நான் அடிக்கடி சந்திச்சு பேசும்போது அவர் சொல்லுவாரு, நம்மளை செலவு பண்ணிட்டோம்னு சொல்றாங்களே, டிஎஃப்டி தான் செலவு பண்ணாங்கன்னு. நம்மளுடைய படங்களில் ஒவ்வொரு காட்சிகளும் இன்றளவும் பேசப்படுகிறது. இணைந்தகைகள் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த இன்டர்வல் பிளாக்க சொல்லுவாங்க, பூமி விழிகள் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த கார் ஷாட்டை சொல்லுவாங்க. நம்ம செலவு பண்ணது ஒவ்வொரு விஷயமும், செந்தூர போயின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ட்ரெயினை சொல்லுவாங்க, உழவன் மண் எடுத்துட்டீங்கன்னா அந்த ரேஸை சொல்லுவாங்க, இன்னைக்கும் சொல்லுவாங்க. பூமியிலே இப்ப இந்த ஆகஸ்ட் 15 வந்தால் 40 ஆண்டுகளை கடந்து 41வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிது. பூமி வீடுகள் கூட இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் பாராட்டப்படுது. எதற்காக இதை இவ்வளவு உணர்ச்சியா நான் பேசுறேன்னா, அதுக்கு பண்ணின செலவு அந்த படங்கள்ல நாங்க காட்டணும். இன்னைக்கு பல படங்கள்ல அது காட்டப்படுவதில்லை. இதற்கு காரணம் ஒரு இயக்குனரை மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. அதேதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுதான், ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்விக்கு இயக்குனர் மட்டும் காரணம் அல்ல. ஒரு நல்ல படத்தை பண்ணிருப்போம், அதை தியேட்டருக்கு கொண்டுட்டு வர முடியாது. அப்ப இயக்குனர் போய் தியேட்டருக்கு பேச முடியுமா? உதயகுமார் சொல்லும் போது அற்புதமா சொன்னார், நீங்க யாருக்காக படம் எடுக்கிறீங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிட்டு அதை எடுங்க. எல்லாருக்குமே அதாவது பணங்கிறது மூட்டை கட்டி எடுத்துட்டு சினிமால யாரும் கொட்டிடக்கூடாது. அது உண்மையான வார்த்தை, யாருமே கொட்டக்கூடாது. தொழில் தெரிஞ்சால்தான் நம்ம அந்த தொழிலை செய்யணும். இப்ப என்ன கொண்டு போய் ஒரு இன்ஜினியர் ஆட்டம் ஒரு கட்டடத்தை கட்ட சொல்லு அப்படின்னா என்னால கட்ட முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது சினிமா தான். ஆனால் அதே இன்ஜினியரிங், ஒரு தாஜ்மஹாலே எடுத்துக்கங்களேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, எத்தனையோ இன்ஜினியர் படிச்சுட்டு இன்ஜினியர் தான் கட்டடம் கட்டுறாங்கன்றாங்க, ஆனா தாஜ்மஹால் எந்த இன்ஜினியர் கட்டினாரு? யாருமே கட்டலையே. இன்ஜினியரிங் இல்லாத காலத்துல எல்லாம் கட்டினாங்கன்னு. நான் சொன்ன தாஜ்மஹால்ல இருந்து உருவானதே இன்ஜினியரிங்கா இருக்கலாம் ஒருவேளை. அந்த தாஜ்மஹாலை இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர் பார்த்தால் அதை புட்டு அவர் சொல்லிடுவார், இது இத்தனை டிகிரியில வச்சிருக்காங்க, அத்தனை டிகிரியில வச்சிருக்காங்க, இந்த சென்டரிங் இப்படி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அது நிக்குதுன்னு. இது போல்தான் நாங்கள் டிஎஃப்டி படித்தால் மட்டும்தான் சினிமா எடுக்க முடியும் என்று யாரும் என்னைக்கும் சொன்னது கிடையாது. அதுல உண்மையும் கிடையாது. டிஎஃப்டி படித்தவர்கள் ஒரு சினிமாவை எங்களால் ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ஷாட் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஷாட்டை எப்படி எடுத்திருப்பாங்கிறத சொல்ல முடியும். இந்த ஷாட்டுக்கு எப்படி சார் இசையமைச்சிருக்காங்கிறத என்னால பார்க்க முடியும். இந்த ஷாட்டுக்கு கேமராமேன் எங்க இந்த லைட் பண்ணியிருக்காங்கிறத என்னால பார்க்க முடியும். என்னன்னா அதை பத்தி படிச்சிருக்கோம், அந்த தொழில் நமக்கு தெரியும், அவ்வளவுதானே தவிர டிஎஃப்டி படித்தாதான் சினிமா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியான பேச்சு. டிஎஃப்டில இருந்து ஜெயிச்சுட்டாங்களா அப்படிங்கிற கோபமா என்னங்கிறது தெரியல. அது ஒரு காழ்ப்புணர்ச்சியான பேச்சு. ஆனா எனக்கு படுது. ஏன்னா டிஎஃப்டி படிக்காதவர்கள் எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க. நீங்க நம்ம பாரராஜா, பாக்யராஜ் சார்லாம் பாக்குறீங்க, எவ்வளவோ சாதனைகள். இது ஒரு சப்போர்ட்டிவ் எலிமெண்ட், அவ்வளவுதான். இப்ப என்ன கேட்டாங்க, நான் யார்ட்டையுமே உதவி இயக்குனரா பணிபுரியாமலே என்னுடைய முதல் படம் பூமியிலிருந்து நான் இயக்குனராகவே வெளியில வந்தேன். அதற்கு முழு முதல் காரணம் டிஎஃப்டி தான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 30 வருஷமா உதவி இயக்குனராக இருந்து கத்துக்க வேண்டிய விஷயத்த நான் அந்த 3 வருஷத்துல அங்க நான் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு தெளிவா தெரியும் எங்க ஷாட் வைக்கிறது, எங்க கேமரா வைக்கிறது, எங்க லைட் பண்ணணும், எல்லா விஷயங்களுமே தெரியும். எப்படி எடிட் பண்ணணும், எல்லா விஷயங்களுமே. எதற்காக சொல்றேன்னா,
தம்பி பேசும்போது ரொம்ப அருமையாக சொன்னார். நம்ம கோபி பேசும்போது தவறான ஒரு கருத்தை வந்து இங்கே பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா 100 கோடி ரூபா வந்து ஒரு நிறுவனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து. ஏன்னா 1 ரூபா கொடுங்க, நான் எடுத்து தரேன். இன்னைக்கு 1 ரூபா கொடுக்க சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். படம் தாராளமாக பண்ணலாம், எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது. எங்கேயோ டாபிக் ஆரம்பிச்சு இன்னைக்கு டாபிக் வந்து எங்கேயோ மாறிடுச்சு. மன்னிச்சுக்கணும். ஏன்னா வந்து அது பொறுக்க முடியல. டிஎஃப்டின்னு போட்டுக்கிறத நான் இன்னைக்கும் பெருமையாக நினைக்கிறேன். அதை வந்து தவறுன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்க முடியல. இந்த மேடையும் இதுக்கான மேடை அல்ல. வெளியில் ஒரு மேடையை வைங்க, விவாதத்துக்கு கூப்பிடுங்க, நாங்கள் வர்றோம், அங்கே நம்ம இதை பற்றி பேசுவோம். தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிற வித்தியாசம் இன்னைக்கு வந்து இல்லை. பார்க்குற மக்கள் பற்றியில் அப்படி ஒரு வித்தியாசம் கிடையாது. நல்ல படமாக இருந்தால் எந்த படத்தையுமே பார்க்குறாங்க. கடந்த ஆண்டு விஜய் மல்லையனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். கடந்த ஆண்டு வெற்றி பெற்ற படங்கள் நிறைய படங்கள் வந்து சின்ன படங்கள் தான். நம்ம இந்த கணக்கில் பார்த்தோம்னா சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்ற கணக்கில் பார்த்தோம்னா, அதனால அந்த வித்தியாசம் கிடையாது. நல்ல படம் நிச்சயமாக ஓடும். நீங்கள் நல்ல படம் எடுத்துருக்கீங்க, பயப்படாதீங்க, நல்லா ஓடும். இன்னைக்கு வந்து நடுநாடு இசை வெளியீட்டு விழாவா இந்த படத்தின் வெற்றிக்கு தயாரிப்பாளரா, இயக்குனரா, டிஎஃப்டி சரியானதா சரியில்லாததா? ஆமாம், சிறிய படங்களுக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த மாதிரி பல விவாதங்கள் முடிந்த சூழலில் நான் வந்திருக்கேன். இப்போ இருந்தாலும் சுருக்கமாக நம்ம ஒரு மன வருத்தத்தை பதிவு பண்ணி ஆகலாம். நம்ம மக்கள் டிவி பாஸ்கர் ஒரு பாம் வச்சு போயிட்டார். ஆமாம், அந்த பாமும் ஒரு விட வெடிக்கும்னா ஒவ்வொரு 10 வைக்கிறான். உதயகுமார் வச்சார், அதுக்கும் வெடிக்குது. கோவி 10 வச்சார், அதுக்கும் வெடிக்குது. நம்ம அரவிந்த் ராஜ் வந்தார், அதுக்கும் வெடிக்குது. ஆனால் பலரோட ஒரு பாம் 10 ரூபா வெடிச்சிருச்சு. இதுக்கு மேலே வெடிக்க வைக்க வேணாம் அதை. ஆனால் ஒன்று சினிமா பொறுத்து ஒன்று தான். இங்கே எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கு. டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டும் பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அந்த ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணவங்களும் பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாமலே ஃபஸ்ட்டு படத்துலேயே மனிதன் சார் மாதிரி ஆளுங்க வெற்றி கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வெற்றி எழுதுறதுக்கு இதுதாங்கிற இலக்கு இல்லை. படிச்சிருக்கணும், படிச்சிருக்கக்கூடாது, அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை. சினிமாவை உண்மையாக நேசிச்சு, உண்மையாக உள்வாங்கி இதில் ஜெயிக்கணும் வெறி இருந்தால் யாராலையும் ஜெயிக்க முடியும் சார். படமாற்றி இல்லை டிஎஃப்டி அது அப்படித்தான் நம்ம சந்தோஷ் சேரன் வந்திருக்காரு. சினிமாவில் வெறி ஜெயிக்கணும் வெறியில் வந்திருக்காரு. கண்டிப்பாக நடுநாடு பெரிய ஒரு வெற்றி நாடாக உருவாகனுடைய வாழ்த்துக்கள். நான் கொஞ்சம் இப்படி குறைச்சிக்கிறேன். நிறைய பேசிட்டீங்க, நிறைய பேசலாம். ஏன்னா ஒரே உண்மை சொல்லிடணும். டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு முதல்ல வெற்றியை கொடுத்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டும் ஒரு இருக்கு, இன்ஸ்டியூட்டும் ஒன்று இருக்குன்னு முதல்ல தெரிய வந்தது ஊமை விழிங்கிற ஒரு படம். அந்த படத்தின் இயக்குனர் தான் அரவிந்த் ராஜ் அவர்கள். ஆக்சுவலி ஊமை விழிகள் தான் டிஎஃப்டிக்கு பிள்ளையார் புள்ளியார் சொல்லி ஆபானன் அவர்களும் அரவிந்த் ராஜ் அவர்களும் அந்த டிஎஃப்டிங்கிறதுடைய பெரிய ஒரு அந்த கௌரவத்தை தூக்கி நிறுத்தினவங்க. அதுக்கு சின்ன ஒரு கலங்கம் வரும்போது அரவிந்த் ராஜா போல பொங்கிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மேடையில் பார்த்துருக்கேன், சாஃப்டாக பெஸ்ட் போடுவார். முதல் முறை அவர் பொங்கி இருந்திருக்காருன்னா ரோசம் வரும்ல. தான் படித்த ஸ்கூலில் டிஸ்டர்ப் பண்ணால் ரோசம் வரும்ல.
இந்த படத்தில் முக்கியமாக 2 பேரை பாராட்டி ஆகணும். அது ஒரு 2 பேரும் ஜாம்பரம் தான். ஒன்று இசையமைப்பாளர் பரணி அவர்கள். ஏறத்தாழ வெள்ளி விழாவை தாண்டி, அதாவது 25 வருஷத்தை தாண்டி இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு சினிமாவில் 2 வருஷத்தை தாண்டதே பெரிய விஷயம். 5 வருஷத்தை தாண்டே மறந்துறாங்க. இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சும் ஒரு சிங்கம் மாதிரி உட்காந்து போட்ட அத்தனை பாட்டு ஹிட்டு சார். அடிக்க சண்டைக்காரி, பச்சை முந்திரி எல்லாம் ஹிட்டு. அது பச்சை முந்திரியை பற்றி நமக்கு கூட தெரியல. பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி ஒரு கவிஞரனோட இதைத்தான் இன்னொரு கவிஞர், அதாவது விஜயகுமார் சாரும் கவிஞர் தான், பாடலாசிரியர். நம்ம பச்சை முந்திரி டிவியில் வார்த்தை நினைச்சோம். ஆனால் அதுக்குள்ள அவர் பாருங்க எவ்வளோ யோசிச்சிருக்காரு பாருங்க. வயசானாலும் குத்தி போகல. பச்சை முந்திரினா பச்சை அம்மா பச்சை போனேனே, அதுக்கு அவர் பல அர்த்தம். அவரு அப்பாவையும் துள்ளியே மாட்டி விட்டார். என்ன போய் பச்சை முந்திரினா நம்ம பசு மரத்து ஆணிபம்ல அது மாதிரி நினச்சி போண்டேனே. ஓகே, உங்கள் ஏரியா நினைக்கிறேன், முந்திரி விளையிற ஏரியா பாருங்க. அதான் அந்தந்த மண்ணோட வாசனை தான் அது வந்துருக்கு. அதில் 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் பரணி சார் அவர்கள் சினிமாவில் பயணிச்சுட்டு இன்னைக்கும் பேரோடு இருக்காருன்னா ஆண்டம் கொடுத்த வரேன் சார். இன்னொன்று சினிமாவில் அதிசயம்னா என்னென்னா, சினிமாவில் சில அதிசயம் இருக்கும். 100 படம் பண்ணோம், 150 படம் பண்ணோம், அத்தனை ஹிட்டு கொடுத்தோம். சினிமாவில் வெற்றி அடைந்த பின்பும் யார் ஒரு எளிமையாக இருக்கிறாரோ அவர் தான் அதிசயம். பல ஹிட்டை கொடுத்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சரி பரணி சார் அவ்வளோ எளிமையாக இருப்பார். இவர் தான் அந்த படம் ஹிட்டு கொடுத்தாரா, இவர் திருமணம் பண்ணாரா அப்படின்னு பார்த்து நம்ம அதிசயம் பார்த்துட்டே இருக்கணும். பரணி சார் வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொருத்தர், அதான் எங்கள் சம்பத் ராம். அவரும் அதே தான் 25 வருஷமாக இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஒரு நடிகராக பயணித்து இன்னைக்கு ஒரு மெயின் ரோல். ஆக்சுவலி அவர் சம்பத் ராம் மாறுபட்ட இடத்துலையும் அவரை ஹைலைட் பண்ணுற அளவுக்குன்னா முழுக்க சொல்கிறேன். சம்பத் ராம் பொறுத்த வரைக்கும் முழுக்க உழைப்பு உழைப்பு உழைப்பு, முயற்சி முயற்சி முயற்சி. எங்கேயுமே அவர் வந்து ஓகே நடிச்சிட்டான் சோர்ந்து போனது. இன்னமும் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு தெரியும், இவர் ஆரம்ப காலகட்டம் என்ன முயற்சி பண்ணாரோ அதே முயற்சி. நான் சொல்கிறேன் 20 வருஷத்துக்கு 25 வருஷம் நடிகர் என்ன எப்படி இருந்தாரோ அதே முயற்சி இன்னைக்கு இருக்காரு. நீங்கள் 200 ரூபா இல்லை 500 ரூபா நடிப்பீங்க. ஆமாம், இன்னும் கதாநாயகன் பலரும் நடிப்பீங்க. அப்புறம் இந்த படத்தோட கதாநாயகன் அருண், வாழ்த்துக்கள் சார், நல்லா பேசுனீங்க. அவர் சொல்லும்போது ஒன்று சொன்னார், இயக்குனர் வந்து கதையை ஃபுல்லாக சொல்லலை, பாட்டாக சொன்னார்ன்ட்டு. அது ஒரு கலை சார். இயக்குனருக்கே இவ்வளோ ஒரு கலை. நாங்கள் பயங்கர ஏமாத்துக்காரங்க. எப்படின்னா ஒரு உள்ளண்டு கதை சொல்லும்போது அவன் கதை சொல்லும்போது படம் முழுக்க இருக்கும்போது சொல்லிவிடுவோம். ஆனால் நாளைக்கு தான் இருக்கும், அது வேறு விஷயம். அது மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் போய் சொல்லுவான், இந்த கதையே அவர் தான் தாங்கியிருக்குமா நினைப்பார். நான் கதை சொல்லும்போது படம் பார்க்கும்போது தெரியும், ஏன் டம்மி பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஒரு கதாநாயகன் கதை சொல்லுவான், ஹீரோ பார்த்து அப்பா அடுத்த ரஜினி நம்ம தான் போல இருக்கு நினைப்பான், அடுத்த விஜய் நம்ம தான் போல இருக்கு நினைப்பான். படம் பார்க்கும்போது தெரியும் அது 4-5 ஹீரோ இருப்பாங்க, அதிகமாக ஒருத்தனாக இருப்பான். என்னன்னா இந்த கதை சொல்லி ஏமாத்துறதுல வல்லவர்கள் நாங்கள். திருப்பாச்சி இதே மாதிரி நானும் ஏமாத்தினேன். விஜய் சார் இல்லை, அவர் ஏமாற்ற முடியாது. அதனால தான் சிஎம் ஆயிட்டார். அவர் யாரும் நம்ம ஏமாற்ற முடியாது. அவர் படம் தண்ணி கேட்டு அவருக்காக தண்ணி கட்ட முடியாது. இப்போ திருப்பாச்சி விஜய் சார் கமிட் ஆகிடுச்சு.
அடுத்து ஹீரோயின் கதை சொல்லி ஒத்துக்க வைக்கணும். திருசான முடிவு பண்ணியாச்சு. நான் கதை சொல்கிறேன். அந்த ஓப்பனிங் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அந்த சாங்லாம் வராது. பிகினிங்கே ஹீரோ தங்கச்சி கல்யாணம் பண்ணி சென்னை கூப்பிட்டு வர்றது. இது நான் சொல்கிறது. நீங்கள் இதை 6வது எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு. அவங்க நினைக்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு போல இருக்குது. அவங்க சின்ன சொல்லி பார்த்தா படம் முழுக்க இருக்க மாதிரியே அவங்க கோர்ஸ் மட்டும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அவங்க ஓகேட்டாங்க. நல்லா இருக்கு, சூப்பர் விஜய் வாடா ஓடா அவங்க சொல்லி இருக்குல்ல அவ்வளோ ரசிக்கிறாங்க விஜய். ஆமாம், எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. படம் பார்த்து படம் நல்லா இருக்கு. என் மேலே காண்டாயிட்டாங்க. ஏன்டா இன்னும் கதை அப்படி சொன்னானே, படம் முழுக்க இருக்க மாதிரி இருந்துச்சு. கடைசி மொத்தமே 4 சீனு, அதில் 3 சீனு சாங் லீடு அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது தான் இந்த ஆள் நம்மளை கதை சொல்லி ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு கால்சி கொடுக்கவே இல்லை, அது வேறு விஷயம். அது மாதிரி நாங்கள் அப்படி தான் இயக்குனர்லாம் நாங்கள் வந்து அங்கங்கே எல்லாருமே எங்களுக்கு காசு ஹீரோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சந்தோஷ் சேரணும் எங்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாரு. ஓகேயா? இன்னொரு விஷயம், புது ப்ரொடியூசர் இயக்குனர் நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. படம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த இயக்குனர் அந்த ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பண்ணி காத்துருச்சு. இதில் முதல்ல பாடுற வேண்டிய ஆள் கேமராமேன் செந்தில்குமார். மிரட்டிட்டார் சார். திருப்பி நான் பாருங்க, நீங்கள் அடியே சண்டைக்காரி ஒரு ஃப்ரேம் கூட வேஸ்ட் இல்லை சார். ஒவ்வொரு ஃப்ரேம் சரி அவ்வளோ அழகா ஃப்ரேம் சின்ஸ் அப்படி இருக்கு. ஒரு செடிக்கு வச்சா அந்த செடியில் ஒரு போர்க்கணும் ஒரு செடி வச்சு அழகா ஓவியம் மாதிரி அவ்வளவு செதுக்கிருக்காரு. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் கேமரா சென்டர். அதுக்கடுத்து மிஸ்டர் பரணி சார் எடிட்டர் இதை கொஞ்சம் பாராட்டாரு. அதே மாதிரி ஏற்றிங் தான் சூப்பர். நடுநாடு சீக்கிரம் படம் உங்களுக்கு சென்சார் ஆயிடுச்சா? சீக்கிரம் சென்சார் ஆகி நிறைய திரையரங்கில் படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் தொடர்ந்து படங்கள் பண்ணணும். கதாநாயகி நல்லா கோமையாக இருக்குங்க மேடம், பார்க்குறாங்க நம்மளை சொல்லலையே யாரையும் சொல்கிறானேன்ட்டு. ஆமாம், நல்லா வருவீங்க. நல்லா சாங்ஸில் நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் இன்னொரு ஹீரோ அவருக்கு